சென்னையில் பிளாட் வாங்குறீங்களா? சென்னையில் எந்த ஏரியாவில் பிளாட் வாங்குறதுன்ற கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிளாட் வாங்குறதுக்கு 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று லொக்கேஷன், செகண்ட் ஒன் பட்ஜெட்டு, தேர்ட் ஒன் அது அப்ரூவ்டு பிளாட்ஸா அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு லொக்கேஷன் என்னன்றதை பார்த்துருவோம். லொக்கேஷன் எந்த ஏரியாவில் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. செகண்ட் ஃபேஸிங் ஆஃப் த பிளாட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நீங்கள் எந்த டைரக்ஷன் ஆஃப் த பிளாட், ரோட் சைட் டைரக்ஷன், நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத், எந்த டைரக்ஷனில் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் நம்மளுக்கு பிளாட்டில் ஃப்ளட் ஏரியாஸ் இருக்கிறதுனால எல்லா ஏரியாஸ்லையுமே ஃப்ளட் மேக்ஸிமம் இருந்திருக்கு. ஸோ எந்த ஏரியாவில் உங்களுக்கு ஃப்ளட் கம்மியாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் நம்மளுக்கு ஆக்சசபிலிட்டி. ஸோ நீங்கள் எந்த ஏரியா செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஏரியாவுக்கு நியர்பையாக ஷாப்ஸு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸு இதெல்லாம் இருக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்து பாயிண்ட் ஸோ நீங்கள் எந்த ஏரியா நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அங்கே நம்மளுக்கு ப்ராப்பரான ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, மெட்ரோ ஃபெசிலிட்டி, இபி அண்ட் ரோட் ஃபெசிலிட்டி இதெல்லாம் இருக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் பட்ஜெட்டிங். ஸோ பட்ஜெட்டிங்கை பொறுத்தளவுக்கு ஸோ ஒருத்தருக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். ஸோ நம்ம ஏரியாஸே 3 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று டெவலப்டு ஏரியா, டெவலப்பிங் ஏரியா, அண்டர் டெவலப்டு ஏரியா. ஸோ டெவலப்டு ஏரியா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அபவ் 10,000லேருந்து ஒரு 20,000 30,000க்குள்ளே per ஸ்கொயர் ஃபீட் வர்றது டெவலப்டு ஏரியா. ஸோ லெஸ் தென் 5,000 to 6,000 டெவலப்பிங் ஏரியா. ஸோ லெஸ் தென் 5,000 உங்களுக்கு அண்டர் டெவலப்டு ஏரியா. ஸோ பேஸ்ட் ஆன் த உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அண்டர் டெவலப்டில் போகிறீங்களா இல்லை டெவலப்டில் போகிறீங்களான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக நீங்கள் பட்ஜெட்டிங் போகும்போது ஒரு பிளாட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பிளாட்டோட பட்ஜெட் நீங்கள் எப்படி ஃப்ரீஸ் பண்ணணும்னா லேண்டோட காஸ்ட் இருக்கும், அப்ரூவல் காஸ்ட் இருக்கும். ஸோ இதை தவிர நம்மளுக்கு என்ன காஸ்ட் இருக்குன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் மேஜர் ஃபேக்டராக இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை நான் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஒரு பிளாட் 60/40 நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது 60 into 40 into மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2,400 per ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ 2,400 into 2 FSIயால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4,800 வரும். ஸோ இதுதான் உங்களோட பில்டப் ஏரியா. வாட் எவர் த ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு பில்டப் ஏரியாவாக கிடச்சிரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பட்ஜெட்டிங் பண்ணலாம். இன்கேஸ் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஒரு மெயினான ஏரியாவில் நீங்கள் பார்க்குறீங்க, கொஞ்சம் லோ ப்ரைஸாக பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணலாம். எல்லா பேங்க்ஸுமே ஒரு ப்ராப்பர்ட்டியை அவங்கக்கிட்ட மார்ட்கேஜ் லோன் வரவங்கள்ட்ட வச்சுருப்பாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏரியாவில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் ரேட் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் போகலாம். தேர்டு அப்ரூவ்டு பிளாட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ரூவ்டு பிளாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ நம்ம வாங்க போகிற ப்ராப்பர்ட்டி எய்தர் நீங்கள் பேங்க் லோன் போகிறீங்களோ இல்லை உங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ எதுனாலுமே அந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அதை எதை வச்சு நம்ம செக் பண்ணலான்னா அதோட டாக்குமெண்டேஷன்ஸ் வச்சு தான். ஸோ மெயினாக என்னென்ன பார்க்கணுன்னா அந்த பிளாட் அப்ரூவ்டு பிளாட்டான்னு பார்க்கணும். எய்தர் டிடிசிபி அப்ரூவ்டான்றதை நம்ம செக் பண்ணோம். செகண்ட் அந்த பிளாட்டுக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கிற இசி இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். எது இண்டிவிஜுவல் பிளாட்டாக இருந்துச்சுன்னா அண்ட் லேட்டஸ்ட்டாக கட்டினா உங்களோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸு அண்ட் வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸோட ரெசிப்ட்ஸ் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணோம். மெயினாக ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதில் இசி அப்படின்ற விஷயம் என்னென்னா இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க, வில்லங்கச் சான்றிதழ்னு சொல்லுவாங்க. அது இருக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். இது எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். பிளாட்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.